ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து எத்தனாவது நாளில் வந்து பண்ணினேன், என்னோடய பீரியட் சைக்கிள்லேருந்து எவ்வளோ நாள் தள்ளி போனதுக்கப்புறம் நான் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னோடய ஓன் ப்ரெக்னன்சியில் எனக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. பொதுவாக சிம்டம்ஸ் வந்து நிறையா உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியை பற்றி சொல்கிறேன். ஏன்னா செகண்ட் ப்ரெக்னன்சி அப்போ எனக்கு சிம்டம்ஸ்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சிம்டம்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ எத்தனாவது நாளில் நான் செக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 42 நாளில் வந்து நான் ப்ரெக்னன்சி கிட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். என்னோடய பீரியட் சைக்கிள் அந்த டைமில் வந்து 30லேருந்து 33, 32 அந்த மாதிரி டேஸில் தான் எனக்கு இருந்துச்சு. அதாவது எனக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸில் தான் இருந்துச்சு. நான் வந்து அந்த பேபி தங்குறதுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்தே நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் எடுத்தேன், டாக்டர் எடுக்க சொன்னனால. ஸோ எனக்கு வந்து அப்போ தான் 30, 31, 32 இந்த மாதிரி நாட்களில் வரும். நான் வந்து 10 நாள் கழிச்சு, அதாவது 42வது நாளில் தான் நான் ப்ரெக்னென்சி கிட் வந்து பண்ணினேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நான் ரொம்ப பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வமாக குழந்தைக்கு வந்து அந்த டைமில் நான் ட்ரை பண்ணலை என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த நாள் தள்ளி போகும்போது நமக்கு கிட்டில் செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வரல. ஸோ 10 நாள் வந்து சாலிடாக தள்ளி போச்சு. 40க்கு மேலே தள்ளி போனோன்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு, ஓகே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 நாள் தள்ளி போனதுக்கப்புறம் நான் கிட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பொதுவாக எவ்வளோ நாள் தள்ளி போனதுக்கப்புறம் பண்ணுறது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள், குறைஞ்சது 5 நாள். சிலர் வந்து 3 நாள் 2 நாள்லலாம் பண்ணுவாங்க. என்னையை கேட்டிங்கன்னா 3 நாள் 2 நாளில் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ 2-3 நாள் சிலருக்கு வந்து நார்மலாக கூட தள்ளி போகும். இப்போ எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் தள்ளி போய் வர்றது வந்து ரொம்ப நார்மல் தான். ஸோ வந்து ஒரு 2 to 3 டேஸ் தள்ளி போய் நீங்கள் கிட் போடுறத விட 5 நாள் தள்ளி போகிறது தான் நல்லது. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு சும்மா தான் தள்ளி போயிருக்கு அந்த 2-3 நாள் அப்படின்னு நீங்கள் கிட் போட்டிங்கன்னா நமக்கு ஏமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் 5 நாள் தள்ளி போய் பண்ணுறது பெட்டர். இன்னொரு ரீசன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா 5 நாள் தள்ளி போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து கிட்டில் காட்டும். ஸோ அந்த லைட்டாக லைன் காட்டுறது, லேட்டாக லைன் காட்டுறது, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்காது. ஸோ 5 நாள் தள்ளி போனோன்னு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் கழிச்சு தான் வந்து பண்ணேன். எனக்கு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் வந்து வந்துச்சு. எனக்கு சிம்டம்ஸ் என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு சிம்டம்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படின்றது எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுது. எனக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சிம்டம்ஸ் வந்து இருந்துச்சு. ஒன்று வந்து ரொம்ப டயர்ட்னஸ் வந்து எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு 35 அந்த நாள் போல், அதாவது 30 நாளைக்கு மேலே தான் எனக்கு சிம்டம்ஸ் வந்துச்சு. சில பேருக்கு வந்து 22, 25 நாட்கள்லேயே கூட வரும்னு சொல்லுவாங்க. பட் எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டில் செக் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோராக தான் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப டயர்ட்னஸ் ஆச்சு. அதாவது நமக்கு வந்து ஒரு மாதிரி நடக்கக்கூட முடியல. ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு வந்து இப்படி அலுப்பாக இருக்க மாதிரியே இருந்தது. என்ன ஒரு மாதிரி நமக்கு டயர்டாக இருக்குது, காய்ச்சல் அடிக்கல, எதுவுமே பண்ணல, ஆனால் ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பசி எடுத்துச்சு. இது 2மே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த நாள் தள்ளி அதாவது நான் கிட்டில் செக் பண்ணுறதுக்கு பிஃபோராகவே இருந்தது. பசினா பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங் டைம்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியான, எனக்கு வந்து லாஸ்ட்டு செமஸ்டரில் வந்துட்டு நான் இப்போ இருந்தேன். என்னோடய காலேஜ் எண்டில் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ நான் அந்த டைம்லேயே ப்ரெக்னென்ட் ஆனேன். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த காலேஜ் விட்டு நான் இருக்கிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா எப்போயுமே எனக்கு பசிக்காது. பட் அந்த ஒரு 1 வீக்காக பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ ரொம்ப பசிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டே இருந்தது. அதே மாதிரி டயர்ட்னஸுமே. என்னோடய கிளாஸ் ரூம் வந்து பார்த்திங்கன்னா 2nd ஃப்ளோரில் இருக்கும். நான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜுக்கு சொல்லிவிட்டு காலையில் ஏறி இறங்குவேன் லஞ்சுக்கு, அதுக்கப்புறம் பிரேக்கப்போ, ஸோ காலேஜுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏறி இறங்குவேன். எப்பயுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டயர்டே ஆனதில்லை அந்த 4 இயர்ஸ். என்னோடய ஃபைனல் இயர் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த செமஸ்டர் அப்போ அந்த லாஸ்ட் அந்த மேரேஜ் முடிஞ்சு அந்த கன்ஃபார்ம் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ டயர்டாக இருக்க மாதிரியே இருந்தது. ஏற முடியாது, இறங்க முடியாது. அந்த ஒரு 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்சுது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது நம்ம பாடின்னு. பட் அந்த டைமில் எனக்கு தோணலை. அப்புறம் கிட்டில் செக் பண்ணி எனக்கு நான் ப்ரெக்னென்ட் பாசிட்டிவ் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நமக்கு வந்து ப்ரெக்னென்ட்னால தான் அப்படி ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டயர்ட்னஸ் அண்டு பசி, இந்த 2 சிம்டம்ஸும் எனக்கு வந்து ஒரு 35 நாள் போல் வந்து வந்துச்சு. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஏதாவது 1-2 சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனேயே குடலை பரட்டிட்டு ஒரு வாமிட் வர மாதிரி இருக்கும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் அந்த இது இப்போ படத்துலலாம் காட்டுற மாதிரி வே அப்படின்னு நம்ம பண்ணுறோம்ல, அப்படிலாம் வந்து எடுத்தோடனேலாம் வாமிட் வராது.
அந்த வாமிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 நாள் அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஏர்லியாகவே வர்ற சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா அந்தளவுக்கு வாமிட் வராது. ஒரு மாதிரி குடல் பரட்டிட்டு நமக்கு ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷனாக இருக்கும். ஏர்லி ப்ரெக்னன்சியில் நம்ம அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம கிட் போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலை சுத்தல் மாதிரி ஒரு மாதிரி டயர்ட்னஸ், அதான் சொல்கிறேன் எனக்கு டயர்ட்னஸ் வந்துச்சு. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலை சுத்தல் மாதிரி அசதியாக வரும். நிறைய தண்ணி தாகம் எடுக்கிறது, அடிக்கடி யூரின் போகிறது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து வரும். எனக்கு வந்தது இது 2 தான். செகண்ட் பேபிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எந்த சிம்டம்ஸுமே வரலை. அது காரணம் என்னென்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன் உடம்புல பழகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு சிம்டம்ஸ் நிறையா இருக்கும், செகண்ட் பேபிக்கும் இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேபிக்கு சிம்டம்ஸே இருக்காது. அதுக்கு காரணம் அந்த ஹார்மோன்ஸ் ஏற்கனவே அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன் உடம்புக்கு பழகிருச்சு. ஸோ எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே வந்து செகண்ட் குழந்தைக்கு வரல. அதுக்கப்புறம் போக 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 அதாவது கிட்டலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து தான் பார்த்திங்கன்னா அந்த மார்னிங்கில் டயர்ட்னஸ் வருது, வாமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப எனக்கு அப்படியே வந்து வாமிட்டிங் அப்படி நான் வந்து அப்படியே சிம்டம்ஸ்லாம் எனக்கு நிறைய தெரிஞ்சிச்சு அப்படின்லாம் எனக்கு செகண்ட் குழந்தைக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். என்ன தான் சிம்டம்ஸ் இருந்தாலும் நமக்கு நாள் தள்ளி போனால் தான் நம்ம வந்து ஷியராக கிட்டு போட்டு செக் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.